ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, ஏதோ வருடத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளையும் ஆண்டவர் காண செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு பேசி நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லி நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்கு தத்தங்கள், நிறைவேறக்கூடிய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு நாளிலேயும் இந்த வருடத்திலேயும் ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் உனக்கு இப்படி செய்வேன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அவருடைய வாயினாலே சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அவருடைய கரத்தினாலே நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கு, இன்னும் எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கு, ஆண்டவர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே, இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கு, தேவன் சொன்னது அவ்வளவுதானா என்று சொல்லி எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையினாலே சொன்னதை சர்வ வல்லவருடைய கரத்தினாலே நிறைவேற்றின தேவன் இன்றைக்கு நமக்கும் தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் வாக்கினாலே சொன்னதை அவருடைய பலத்த கரத்தினாலே நமக்கு நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் நம்மை படைத்த தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற துடிக்கிற உன்னதமான தேவன். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். நிச்சயமான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். அவருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது, செய்து முடிக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நிச்சயமாக செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல அன்பின் தெய்வமே, நாங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கினாலே தாவீதுக்கு சொன்னதை உடைய பலத்த கரத்தினாலே நிறைவேற்றி முடித்த தெய்வம் ஐயா நீங்க. ஆண்டவரே, சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்லவே நீங்க. ஆண்டவரே, நீர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அல்லவா? எங்க வாழ்க்கையிலையும் நீர் சொன்னதை அப்படியே 100க்கு 100 நிறைவேற்றுகிற தேவன். இன்றைய நாளிலே யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் 100% நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா, ஒன்றும் ஒரு எழுத்தும் கீழே விழாதபடிக்கு அத்தனையும் நிறைவேறுவதாக நீர் அப்படி செய்து முடிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன எல்லா நிலைமைகளையும் மாற்றி, ஆண்டவரே, அவிசுவாசத்தோடு கூட நிற்கிற எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றி, ஆண்டவரே, நீர் சொன்ன தேவன் நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாங்கள் உலகத்திற்கு அப்பா பரிசுத்த தெய்வத்தை வெளிப்படுத்த நீர் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, துதி, கன, மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் தெய்வமே. ஆமே, ஆமே. நிச்சயமாகவே வாக்கு தத்தம் அது நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். God bless you. God bless you.